ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான். மகா சிவராத்திரினால் கோயிலுக்கு போகலாமா? ஸோ நானும் என் டாக்டரும் வந்து பக்கத்தில் மாதேஸ்வரன் மலைன்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது ரொம்ப பழமையான கோயில். ஸோ அங்கே கிளம்ப ஸோ ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து அந்த கோயிலுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் சாட்டர்டே ஆனால் ஆர் மண்டே ஆனால் கண்டிப்பாக போவோம். அங்கே வந்து அழகான வியூஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பார்த்திங்களா, சன் அப்படியே கூட வர மாதிரி நல்லாயிருக்கும். அங்கே சீனரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். மலையை சுற்றி அப்படியே அழகாக இருக்கும். ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்படி இருந்து படிக்கட்டு மேலே ஏறி தான் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போகிறப்போ அப்போதைக்கு கூட்டம் இல்லை. பட் போக 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 நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா சிவராத்திரினால ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அங்கே வந்து பூஜை பஜனைகள் அதெல்லாம் நடக்கும். எனக்கு ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் ஒரு சிவராத்திரி ஃபுல்லாக சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் இருக்கணும்னு ஆசை. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ விநாயகரை வந்து தரிசிச்சுட்டு அப்படியே சாமியை பார்க்க அப்படியே போயாச்சு. இதில் வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெப்ஸ் வழியாகவும் போகலாம். இன்னொன்று வந்து மேலே கொஞ்சம் பாதி வரைக்கும் 2 வீலர் ஆர் 4 வீலர் வரைக்கும் போகலாம். சரி, ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நந்திகளெல்லாம் அப்படியே நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் போகிறப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. அப்படியே போக 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 ஃபுல்லாக அப்படியே இருட்டாயிருச்சு. ஸோ அதுதான் மேலே இருக்கிற கோயில். ஸோ அங்கே வந்து மயில் ஒன்று இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே செடியெல்லாம் வாடி இருக்குது. இதுவே நல்லா மழை காலத்தில் போனோன்னா அப்படியே செழிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த நேரம் ஃபுல்லாக நிறையா மரங்கள் இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லாதனால எனக்கே ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறங்காட்டி என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே போனால் அப்படியே பீஸ்ஃபுல்லாக பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே இந்த நந்தி பகவான் அவரை கும்பிட்டு அப்படியே உள்ளே போய் உள்ளெல்லாம் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த மாதேஸ்வரன் சிவன் கோயில். ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு விசேஷமும் இங்கே சிறப்பாக கொண்டாடுவாங்க. பௌர்ணமிக்கெல்லாம் நல்லாவே கொண்டாடுவாங்க. இந்த வியூவெல்லாம் நல்லா அழகாக இருக்கும். இன்னும் நைட்டாக இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ அங்கே வந்து அன்னதானம் அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் சரி வந்து பாறையில் அப்படியே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே நிறைய பேர் வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு சாய்பாபா கோயிலும் இருக்கும். ஸோ அங்கே போய் ஒரு நாள் நான் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த வியூ. இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்துட்டு சுண்டல் பிரசாதம் தந்தாங்க. நானும் என் டாக்டரும் நல்லா சாப்பிட்டு அப்புறம் பார்க்குறோம் டக்குன்னு அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அந்த மகா சிவராத்திரி அப்போது சாமியை வந்து தரிசனம் பண்ணது அவ்வளோ மனசுக்கு நிறைவாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து 4 கால பூஜையை பார்க்க சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லோரும் வருவாங்க. ஸோ அவ்வளோ சிறப்பாக அங்கே பூஜைகள் வந்து நடக்கும். அப்படியே இந்த போகிறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டாக தான் இருக்கும். ஆனால் டே டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த வியூ வந்து இருக்கும். நான் ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஈவினிங் இவ்வளோ தான் சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.